கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் சனம் செட்டிக்கு யார் வழங்கியது? ஜனநாயகன் படம் பார்த்துட்டு நான் இப்ப வரேன். இந்த போராட்டத்துக்குள்ளார ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குது, ஒரு பதட்டத்தை உருவாக்குது. கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னு சொன்னா இவர்களுக்கு யார் கேள்வி கேட்கிற அதிகாரம் கொடுத்தது? மாணவர்களை பார்த்து கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமான பாலம் இல்லத்துல சிஜேபியினர், அதே மாதிரி வெகுஜன மக்கள், மாணவர் அமைப்பினர், தன்னெழுச்சியா மாணவர்கள் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. நிறைய பேர் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க, திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள்னு. இந்த ஒரு நிலையில நேற்று இரவு சனம் ஷெட்டி அப்படிங்கிற ஒரு நடிகை பேசும் பொழுது சில சர்ச்சைகள் வந்தது. என்ன நடந்தது, என்ன மாதிரியான விளக்கத்தை நீங்க முன்வைக்கிறீங்க? அவங்க கூறிய குற்றச்சாட்டுகள் சரியானதா? நடிகை என்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவர்களை நாங்கள் திரைக்கலைஞராக மதிக்கிறோம். சனம் செட்டியை இந்த 5 நாட்கள் நேற்றைய தினம் வரைக்கும் நடைபெற்ற போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் உரையாற்றினாங்க. திரைக்கலைஞர்கள், குறிப்பாக வெற்றிமாறன், பா ரஞ்சித், இன்னும் சொல்ல போனால் திரைக்கலைஞர் ஆண்ட்ரியா அவர்கள் கூட இங்க உரையாற்றிட்டு போனாங்க. அதே போல தேவதர்சினி, இப்படி பல்வேறு திரைக்கலைஞர்கள் இங்க உரையாற்றினாங்க. அவர்கள் எந்த விதமான நெருக்கடியான அரசியலையும் பேசவில்லை, யாரையும் தரம் தாழ்த்தி பேசல. குறிப்பா சனம் செட்டி அவர்கள் உரையாற்ற தொடங்கும் போது இங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை பார்த்து, மாணவர்களும் கலந்திருக்காங்க, இளைஞர்களும் கலந்திருக்கிறாங்க. இது மாணவர்களின் போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர் இளைஞர்களின் போராட்டம் சிஜேபி தலைமையில் நடக்குது. இதுல மூத்தவர்களும் கலந்துக்கிறாங்க, திரைக்கலைஞர்களே உட்கார்ந்துருக்கிறாங்க. அதை நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது. அப்ப அப்படிப்பட்ட இதெல்லாம் யார் யார் மாணவர்கள் நீங்க கையை உயர்த்துங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் சனம் செட்டிக்கு யார் வழங்கியது? இது அவருடைய ஒரு அத்துமீறிய ஒரு நடவடிக்கை. நாங்கள் அதற்கும் பொறுத்து கொண்டிருந்தோம். அதற்கடுத்து இதுல சிஜேபியை சார்ந்தவர்கள் யாரு கையை தூக்குங்க, சிஜேபியை சார்ந்தவர்கள் யாரு கையை தூக்குங்கன்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அதுக்கும் பல பேர் கையை தூக்குறாங்க. உடனே இருந்துகிட்டு ஜனநாயகன் படம் பார்த்துட்டு நான் இப்ப வரேன், படம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு எல்லாமே எழுந்து சத்தம் போட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இப்ப எனக்கு எல்லாம் உற்சாகம் கொடுக்குறீங்க, நான் போறப்ப என்னை நீங்க தாக்கி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தொடங்குறாங்க. இது ஒரு பெரிய இந்த போராட்டத்துக்குள்ளார ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குது, ஒரு பதட்டத்தை உருவாக்குது. இது அப்படி இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, கோ பேக் சனம் செட்டிங்கிற முழக்கம் கீழே இருந்து வருது. காரணம் அது இவர்களால் தொடங்கப்பட்டதுதான். நீங்க உங்களுடைய அரசியல பேசுங்க, பேச வேண்டாம்னு சொல்லல. நீங்க எப்படி அதை நாகரிகமான முறையில் பேசணுமோ பேசணும். நீங்க மாணவர்களை கேள்வி கேட்கிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்ப மாணவர்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்களா? இல்ல அந்த அம்மா யாரை தலைவரா வைத்திருக்கிறாங்களோ அவங்க பதில் சொல்லுவாங்களா? அப்ப கேள்விக்கும் பதில் சொல்லணும். அப்ப கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னு சொன்னா இவர்களுக்கு யார் கேள்வி கேட்கிற அதிகாரம் கொடுத்தது? மாணவர்களை பார்த்து. அதுதான் கேள்வி. அப்ப இந்த மாதிரியான சிக்கல்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டே அவர்கள் வந்தாங்களாங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வலுவா இருக்கு. நேற்றைய தினம் முழுக்க இது தொலைக்காட்சிகளில், பல்வேறு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பியிருக்காங்க. நாங்கள் கேட்பதெல்லாம் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இவர்கள் எல்லாம் இங்க உரையாற்றினாங்க, திரைக்கலைஞர்கள் உரையாற்றினாங்க. அவர்கள்லாம் உரையாற்றிய போது எந்த விதமான சிக்கலும் இல்லாத போது சனம் செட்டி அவர்கள் மட்டும் பேசியது சிக்கலை உருவாக்குதுன்னா அது அவர் மேலதான் குற்றமே ஒழிய இங்க இருக்கக்கூடிய யார் மீதும் குற்றம் கிடையாது. அவர் நான் பேசவா போகவா, நான் பேசவா போகவாங்கிறப்ப ஒரு சிலர் நீங்க போங்கன்னு தான் சொன்னாங்க. அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. அப்ப நீங்க பேசவா போகவான்னா சரி போங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னா, ஏங்க நீங்களே போறேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏங்க போக மாட்டேன்னு மறுபடியும் சொல்றீங்க அப்படிங்கிறப்பதான் இல்ல நான் பேசுவேன் அப்படின்னாங்க. இல்லைங்க நீங்க பேசாதீங்க, இங்க கூச்சல் குழப்பம் வருது, தேவையில்லாம போராட்டத்தில் சிக்கல் உருவாயிரும், இங்க ஒரு கலவரம் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வந்துடும். ஆகவே இதை நாங்க ஸ்டாப் பண்ணணும், நீங்க பேச வேண்டாம், அமைதியா உட்காருங்கன்னு சொன்னோம். இல்ல நான் பேச மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னாங்க. அது உங்களுடைய விருப்பம் சொல்லி அனுப்பிச்சு. தமிழக வெற்றிக்கழகத்தை சார்ந்தவங்க தான் அவங்க. ஆனாலும் நீட் தேர்வு நிலைப்பாட்டை பொறுத்தளவுக்கு எதிராக இருக்கு தாவேக. ஆனா இன்று வரைக்கும் முதலமைச்சர் அது குறித்து எந்த ஒரு ட்வீட்டையோ இந்த கண்டனங்களோ தெரிவிக்கல. ஆனாலுமே தொடர்ச்சியா எந்த ஒரு விஷயத்திலையும் வாய்ப்பு இருக்கல. அதே மாதிரி காவல்துறை அடக்குமுறைகள் தொடர்ந்து மாணவர்கள் மீது கட்டமைத்து பண்ணிட்டே இருக்கு. அது குறித்து இல்ல, அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நீட் தேர்வை தாவேகா ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஆனா அது வரவேற்கிறோம். ஆனா நீட் தேர்வுக்குண்டான மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து அவர் பேசுவதற்கு தயங்குகிறார்.
அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆகவே வந்து அவர் உடனடியாக வந்து தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை கூட்டி நீட் தேர்வை ரத்து செய்யணுங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைய சூழ்நிலையில் அவரு வலியுறுத்துவதா நம்ம மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வாங்க. ஒண்ணு. அடுத்து இங்க எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் வந்து வாழ்த்தி பேசிட்டு போறாங்க. தங்களுடைய தாவேகா கட்சியிலிருந்து முக்கியமான தலைவர்களை, அமைச்சர்களோ இல்லது முதலமைச்சரோ வருவதற்கு சிக்கல் ஏற்படும் என்று சொன்னால் கூட தாவேகாவை சார்ந்தவர்கள் வந்து வாழ்த்துறை வழங்கலாம். சனம் செட்டி அந்த கட்சியினுடைய ஒரு அதிகாரப்பூர்வ பொறுப்பில் இருக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியே இருந்தாலும் அவர்கள் மீதுதான் குற்றம் இருப்பது என்பதற்குண்டான எல்லா விதமான ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்கு. அவருடைய பேசிய முறை, மாணவர்களை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் யார் அவருக்கு கொடுத்தது? ஒரு மாணவனை பார்த்து நீங்க மாணவனா, இங்க யார் யார் மாணவர்கள் கையை உயர்த்துங்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தது? அது தவறு இல்லீங்களா? அவர் மாணவரே இல்லையோ, சர்வாதிகாரத்துக்கு டெமோக்ரஸி எப்படி கிடைக்கும் நாங்க கேக்குறோம். அவங்க வந்து கேள்வி கேட்டதே ஒரு சர்வாதிகாரம் தான். நீங்க இப்ப வந்து நீங்க ஒரு பத்திரிகையாளரா நான் உங்ககிட்ட கேட்டேனா அது தப்பு தானே? நீங்க ஒரு பொலிட்டீஷியனா என்ன கேட்டாலும் அது தப்பு. அது தேவையில்லாத வேலை. இந்த நாட்டில் ஓட்டு போற அனைவரும் பொலிட்டீஷியன் தான். நான்காவது தூணா இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கவர்கள் பத்திரிகையாளர்கள் தான். அவங்க ஐடி கார்டு வச்சிருந்தாங்கன்னா நீங்க கலந்து போயிடணும். நீங்க எந்த பத்திரிகை அது இதுன்னு கேட்கறதெல்லாம் தப்பு. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். இவங்க கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னாங்களா? அப்ப அவங்க கேள்வி கேட்கறாங்க பதில் சொல்லணும். அவங்க பதில் சொல்ல தயாரா இல்ல. உடனே வந்து நான் பேசி முடிக்கிறப்ப எல்லாம் நீங்க கோவப்படுவீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப கலவரத்தை உருவாக்குவதற்கு, பதட்டத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் வந்தார்களா என்கிற சந்தேகம் எங்களுக்கு வலுவா இருந்துச்சு. அதனாலதான் வந்து அவருடைய உரை வந்து நான் பேசவா போகவாங்கிறப்ப இங்கிருந்து கோ பேக் சனம் செட்டின்னு வந்துச்சு. அப்ப மக்களுடைய ஏகோபத்தை அந்த கருத்துக்கு நாங்க மதிப்பளிக்க வேண்டியதா இருந்ததுனால நீங்க பேசுவதை தவிர்க்கவும், பிறகு பேசிக்கலாம் உட்காருங்கன்னு சொன்னோம். இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னாங்க. அது உங்களுடைய விருப்பம் சொல்லியாச்சு. அவ்வளவுதான். இதை போய் அவங்க தொலைக்காட்சிகளில் பேட்டி கொடுத்து இங்க ஏதோ யாரோ ஏஜென்ட்டுகளுக்காக வேலை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு கருத்தை அவங்க உருவாக்கி இருக்காங்க. நான் கேக்குறேன், வந்த ஒண்ணு பேசுறப்பயே வந்து இந்த போராட்டம் யாருடைய ஏஜெண்டா நடந்து கொண்டிருக்குதுங்கிறது எங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநாகரிகமான வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை. இது வந்து எப்படி மாணவர்கள் ஒட்டுமொத்த 10,000 மாணவர்கள் இதுவரைக்கும் இங்க வந்து சென்று இருக்கிறாங்க. இல்ல அதாவது அவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் அல்ல. அந்த அம்மா வந்து சனம் செட்டி வந்து எந்த கட்சியில இருக்கிறாங்கன்னு எனக்கு பெருசா தெரியாது. தாவேக்கான்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அது ஏதோ ஒரு அரசியல் கட்சியில இருக்கட்டும், இங்க வாழ்த்துக்கள் நல்லா வளரட்டும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அவர்களுடைய பேசிய விதம் பாத்தீங்கன்னா ஒரு அரசியலற்ற விதமா தான் இருந்துச்சு. வெற்றிமாறன் எந்த கட்சியை சேர்ந்தவர், பா ரஞ்சித் எந்த கட்சியை சேர்ந்தவர், வந்தாங்க நாகரிகமான பேசினாங்க. ஏன் இன்னும் தமிழ்நாடு முழுக்க பிரபலமான திரைக்கலைஞர் ஆண்ட்ரியா எவ்வளவு நாகரிகமான வார்த்தைகளில் உரையாற்றினாங்க. அப்ப எல்லாம் உற்சாகமா எழுந்து கைத்தட்டிய இந்த இங்க இருக்கக்கூடிய இங்க போராட்டத்துக்கு வரக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் இன்னும் சொல்ல போனா இவர்கள் எல்லாம் தாவேக்கா ஓட்டு போட்டதா தான் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பர்சனலா. அப்ப தாவேக்கா ஓட்டு போட்டவங்க எதுக்கு இந்த அம்மாவுக்கு எதிராக பேசுறாங்க? இந்த அம்மாவுடைய பேச்சு அப்படி அதிகமா இருக்கு. அப்ப ஜென்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கணும், இந்த போராட்டத்தை சீர்குலைக்கணுங்கிற வகையில் அவங்க வந்தாங்களா என்கிற சந்தேகத்தை எங்களுக்கு வலுவா ஏற்படுத்துது. ஆகவே இதை நாங்க பத்திரிகையின் மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்.